கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். வேதாகமத்தை திறந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணார்? விருத்தி அடையும்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். விருத்தி என்பது நாளுக்கு நாள், அதாவது நம்ம குன்றி போவதில்லை, நாளுக்கு நாள் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்மளை ஆண்டவர் ஆசையமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்ம இருக்கிற வட்டத்தை விட்டு ஆண்டவர் நம்மளை வேறு நிலைமைக்கு ஆண்டவர் இந்த தாவீதின் கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? இவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போகல, பலனடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதுடைய ரகசியம் என்ன பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி விருத்தி அடைந்தான், எதனால் ஆண்டவனை ஆசீர்வதித்தான் என்பதுனா, இவன் தனி மனிதனாக கரடியோட கூட சின்ன சின்ன ஆட்டுகளோட இந்த காட்டில் என்ன பண்ண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்வு, எப்படிப்பட்ட ஒரு மகிமை வந்துச்சுன்னா, எதை கொடுத்து நம்ம துணிச்சலாய் செயல்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் இந்த தாவீது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தில், ஆண்டவர் கொடுக்க வாழ்க்கையை நீங்கள் நல்லா துணிச்சலோடு கூட என்ன பண்ணுங்கள்? பயந்துக்கிட்டு இருக்காதீங்க, எதை கொண்டு சோர்ந்து போகாதீங்க, எதை கொண்டு கவலைப்பட்டு ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்காதீங்க. இந்த காலை வேளைகளே உங்கள் ஊழியத்தையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் சோதனை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற வேலைகளையும் கூட கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை துணிச்சலோடு செய்யும்படியாக, நீங்கள் விருத்தி அடையும்படி தேவன் விரும்புகிறார். எதை கொண்டு என்ன பண்ணாங்க? யாராவது சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு சோர்ந்து போயிடுவோம். யாராவது என்ன சொன்னாங்க? டக்குன்னு பலனட்டு போயிடுவான், இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனால் இந்த தாவீது அந்த போர்க்களத்தில் நிற்கும் பொழுது, கோலியாத்தை விடத்தள்ளும் பொழுது என்னென்னமோ அவனை போட்டு திட்டுறாங்க, அவன் எதுவுமே காதல் வாங்கலை. நம்ம லக்கு என்ன பண்ணணும்? இந்த கோலியாத்தை அடிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த மோட்டிவ் அந்த சிறு பிள்ளையாக இந்த தாவீதுக்கு இருந்தது. கர்த்தருக்கு பாருங்கள், அவன் அப்படியே படிப்படியாக ஆடுகள் மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த போர்க்களத்துக்கு வர்றான், அங்கே ஜெயிக்கிறான், கர்த்தர் ராஜாவாய் மாற்றுறான். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்கள் நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்கள் நிலைமைகளை பார்த்துற உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை ஆண்டவர் விரிவடைய போகிறார். உங்களை என்ன பண்ண பெருக பண்ண போகிறார். இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னோட கூட ஆண்டு இருக்கிறாரா இல்லை என்று சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டு உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பொறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மத்திய சுவிசேஷம் 28 வாசிக்கிறோம். ஆண்டு உங்களோடு இருக்கிறார். தாவீதை விருத்தி அடைய பண்ணின ஆண்டவர், தாவீதை பெருக பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது துணிச்சலோடு கூட என்ன பண்ணுங்க? வைராக்கியத்தோடு கூட என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்காக பிரகாசிங்க. ஆண்டு கொடுத்த வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க. எதை கொடுத்தா நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தேவப்பிள்ளை, படித்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கலாம், எந்தெந்த காரியமாக இருந்தாலும் கேளுங்க. யோசனை சொல்வது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் பாருங்கள், எப்பயும் பார்த்தீங்கன்னா இயேசுவை உயர்த்துவதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. சோதரம் பாருங்கள், அவன் ஆள் பெருசாக இருக்காங்க, இதை நம்ம செய்ய முடியுமா, அதை செய்ய முடியாதா? நம்ம சில பேர் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு எதுக்கு விருத்தி இருக்கிறது போதும், ஏதோ வந்தோமா, ஏதோ உலகத்தில் பிறந்துட்டோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போனோம். அப்படி இல்லை. நான் வாழ்க்கை ஒரு வரலாறாக மாற வேண்டும், ஒரு நிருபங்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய நினைவுகள் வேறு. உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. எந்த காரியமும் கர்த்தரை ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கா, சரியத்தை காணப்படுறது, எந்த விதமான ஆண்டவர் சமுத்திரம் கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணார்? விருத்தி அடைய பண்ணி உங்களை பெருக பண்ணி, யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, தாவீதோடு இருந்த விருத்தி அடைய பண்ண ஆண்டவர் உங்களையும் ஆஸ்வதிப்பதில்
எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் நாளுக்கு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாளுக்கு நாள் வெல்நட்டு போகாதபடிக்கு, நாளுக்கு நாள் நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலே பெருகட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆசுவாதத்தில் பெருகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் சுகத்தில் பெருகட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த ஒரு வேளை எந்தெந்த கவலையோடு கூட, எந்தெந்த பாரங்களோடு கூட என் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பான் கூட, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை விருத்தியடைய செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. அப்படியாய் செய்யப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.